அதாவது நம்ம 12th பிசிக்ஸ்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த லெசன்ல பாத்தீங்கன்னா மின்காந்த அலைகள் அப்படின்வாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பாத்தீங்கன்னா சூரியன்லயும் நட்சத்திரத்திலையும் நிறைய இருக்கு. அதாவது சன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ்ல அது ஏற்கனவே இருக்கு. அதாவது எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட் ரே, புற ஊதா கதிர், இன்ஃப்ராரெட் ரே, அகசிவப்பு கதிர், காமா ரே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல வருது இல்லையா. இந்த மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லும் போது யூனிவர்ஸ்ல மட்டும்தான் இருக்கா, அண்டத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும். நம்மலாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் டஸ்ட்ல இருந்து பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒளியின் குழந்தைகள், நெருப்புடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு படைப்புமே நெருப்புல இருந்து வந்தவைதான். இதெல்லாம் நம்ம சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள் இவங்க எல்லாம் சொன்னது. இவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் சொல்லும் போது we are born from the light, the energy. So இது ஒரு எனர்ஜி, ஒளியில இருந்து வந்தவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம உடம்பு இந்த மின்காந்த அலைகள், அதாவது மின்காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லப்படுகிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு, மின்காந்த புலம் இருக்கா பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம உடம்புலையும் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ we are all conductors. நம்மளாம் வந்து மின் கடத்துபவர்கள், கரெக்டா? ஏன்னா நம்ம உடம்புல மின்னோட்டம் பாயக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ இந்த கான்செப்டை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் படிக்கும் போது வெறும் பாடமா மட்டும்தான் படிக்கிறோம். ஆனா அதோட நிறைய விஷயங்கள் இருக்கு, அதிசயமான விஷயங்கள். இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சு சொல்லல. முதல்ல நம்ம ஆளுங்க, சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள், நம்ம தமிழர்கள் சொன்னது முதல்ல. ஸோ அதுல படி பார்த்தீங்கன்னா, இந்த மின்காந்த அலைகளுடைய செறிவு, அது இன்டென்சிட்டி ஆஃப் தீஸ் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் எங்க அதிகமா இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில புள்ளிகள் என்னன்னா, நம்ம நெத்தி பொட்டுல, நம்ம கண்கள்ல, நம்ம கை விரல், கால் விரல் நுனிகள் அங்க இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் பேசும் போதெல்லாம் இப்படி கை அசைச்சு பேசுவாங்க, அப்படியே அவங்க நம்ம மயக்குவாங்க, டெம்ப்ட் பண்ணுவாங்க. அதே போல இது பண்றவங்க, இந்த மிஸ்மரைஸ் பண்றவங்க, மனோவசியம் பண்றவங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கண்ணை வச்சுதான் அப்படியே பண்ணுவாங்க, என்னையே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெத்திக்கண். ஸோ நம்ம முழு உடம்புல உள்ள எனர்ஜி எங்க வந்து குவியுதுன்னா இந்த இடத்துல 7வது சக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிஷிகள், ஞானிகள் தான். ஸோ இங்கதான் ஒவ்வொருத்தருக்குமே, அது நீ என்ன மதம், என்ன ஜாதி, அதெல்லாம் கிடையாது. மனுஷனா பிறந்த அப்படின்னாலே நமக்கு நெற்றிக்கண் இருக்கு. அந்த நெற்றிக்கண் உருவாக்குறது, வர வைக்கிறதோ அது நம்மளுடைய ஆற்றல். அது சாதாரண விஷயம் கிடையாது, அது நினைச்சு பார்க்கவே முடியாது. அத்தகைய சுத்தமான உள்ளம், அந்த குணம், நம்ம கட்டுப்படுத்துற அந்த கட்டுப்பாடு, இது மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் அடைய முடியும். அதுவும் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல காலங்கள் ஆகும். அதுக்கு முழு மூச்சா நம்ம அதை அடைய நினைக்கணும். அது சில பேர் அடைஞ்சிருக்காங்க, நெற்றிக்கண்ணை இல்லை, அந்த எனர்ஜியை இங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தான் சித்தர்கள், ஞானிகள். இவங்கெல்லாம் பாபாஜி, அவதார், அவங்க வள்ளலார்லாம் ரொம்ப அந்த அதிசயங்களை பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நிக்கோலா டெஸ்லா கையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஞானிகளோட புத்தகங்கள் அதிகமா இருந்திருக்குங்கிறது வரலாறு மறைச்ச ஒரு விஷயம் தெரியுமா. ஸோ நம்ம கிட்ட இருந்து, அந்த ரிஷிகள், ஞானிகிட்ட இருந்து எடுத்துப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாமே. ஐன்ஸ்டைன் சொல்ற குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் கான்செப்ட், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அவங்களே சொல்லுவாங்க. இந்த ராமாயண மகாபாரத காலத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள் இப்ப வெளியே வருது. அது ஆராயும் போது அப்பவே ரோபோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்பவே வந்து குளோனிங் இருந்திருக்கு, இதெல்லாம் சான்று இருக்கு. ஈவன் குவாண்டம் என்டாங்கிள்மெண்டே பாத்தீங்கன்னா ராமாயண மகாபாரதத்திலேயே அந்த கான்செப்ட் இருந்திருக்கு. ஆனா நமக்கு வெள்ளக்காரங்க நம்ம சொல்றது என்னன்னா, நமக்கு ஒண்ணும் புரியலன்ற மாதிரி. ஆனா நம்ம கிட்ட எடுத்துட்டு நம்ம கிட்டே அதை திருப்பி தராங்க, நாங்க இவ்வளவு அறிவு உள்ளவங்க அப்படின்ற மாதிரி. சோ அது உண்மை கிடையாது, இங்கிருந்து எடுக்கப்பட்டது. சோ அப்போ இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் சில விஷயங்கள், சில ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த பிறந்த குழந்தைகள் இருக்காங்க, ஒரு 5 மாச குழந்தை, 6 மாச குழந்தைங்கலாம், அந்த கால் விரல்கள் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க இல்லையா. அது தொட்டு 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 முத்து கொடுத்துட்டே இருங்க, தொட்டுட்டே இருங்க, அப்பப்ப கொஞ்சிக்கிட்டே இருங்க, அந்த கால் விரல்களை பிடிச்சிட்டே இருங்க, காலை பிடிச்சிட்டே இருங்க. கொஞ்ச நாட்கள் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிடும். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அதே போல சில பெரியவங்க காலை நீங்க விழுந்தீங்கன்னா, விவரம் தெரிஞ்ச பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒதுங்கி போயிடுவாங்க, காலால விழாதீங்க, போயிடுங்க அப்படின்னு. ஏன்னா
நம்ம விடும்போது நம்ம கை விரல் போயிட்டு அவங்க கால் விரல்களை தொடுது இல்லையா, அவங்களுடைய மொத்த ஆற்றலும் நம்ம கை விரல்கள் வழியா நம்ம உடம்புல பாயுது. இது ஒரு மறைமுகமான உண்மை. அதனாலதான் சில பெரியவங்க உஷாரா விலகி போயிடுவாங்க. ஞானிங்க ரிஷிங்க கால தான் யாரும் விட மாட்டாங்க, அப்படியே நகர்ந்துருவாங்க கொஞ்சம். அதே போல பிளஸ் பண்ணும் போது கூட நம்ம ஏன் கையை இந்த கை விரல் நுனிகள் இருந்து வர அந்த மின்காந்த அலைகள் அதெல்லாம் ஃப்ரீக்வன்சி தானே, அதிர்வெண்கள் தானே. உலகத்தையே ஆட்டி படிக்கிற ஒரு விஷயம்னா அதிர்வெண்கள். இதை டெஸ்லாவும் சொல்லியிருக்காரு. நானும் சில விஷயங்கள் இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது கடைசி ஒரு ஆன்சர் அதிர்வெண். நம்ம உலகத்தை எந்த சப்ஜெக்ட் எடுத்துதான் சரி, உலகத்துல எந்த ஒரு விஷயம் டாமினேட் பண்ற ஒரே விஷயம் அதிர்வெண், ஃப்ரீக்வன்சிங்கிற கான்செப்ட் தான். அதான் உண்மை. டெஸ்லாவும் அதை பெர்ஃபெக்டா அதை அவர் சொல்லியிருக்காரு அப்பவே. இதை நம்ம சித்தர்கள் எப்பவே சொல்லிட்டாங்க. அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த சராசரம் அந்த வைப்ரேஷன் அதிர்வெண்கள் இருக்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் கான்செப்ட்ஸ் நிறைய நம்ம டெம்ப் பண்ணும்போது, பேசும்போது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கரெக்டா நம்ம செலுத்தணும்னா மற்றவர்களே கவரலாம். நம்ம தமிழ் வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் சில மந்திரம் இருக்கு. அது அவ்வளவு ஆற்றல் உடையது. ஆனா தமிழ் இப்ப கலப்படம் ஆயிட்டனால அது தன்மை ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி சொல்லும் போது எனர்ஜின்னு சொல்லும் போது அங்கே யாரு எலக்ட்ரோமேட்டிக் வேவ், எலக்ட்ரோமேட்டிக் எனர்ஜி, மின்காந்த அலைகள், மின்காந்த ஆற்றல், மின்காந்த புலங்கள் நம்ம உடம்புலயே அதிகமா இருக்கு. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சு படிங்க, எதையும் ஆராய்ந்து படிங்க.